$15 ரிஸ்க் வச்சு $80 க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன் பர்டிகுலர்லி அந்த $80 க்ளோஸ் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்றேன் வாங்க. இந்த என்ட்ரி நான் மண்டே நியூயார்க் செஷன்ல எடுத்த செல் என்ட்ரி. மார்க்கெட் அந்த இடத்துல நல்ல ஒரு செல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு. இந்த ட்ரேட் ஒரு லாங் செல்லாக வாய்ப்பு இருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதனால நான் இந்த ட்ரேடை வந்து மண்டே முழுக்க ஹோல்ட் பண்ணேன். ஸோ அந்த டைம்ல எனக்கு இந்த என்ட்ரியை ஹோல்ட் பண்ண வேண்டாம், இது கொஞ்சம் பை ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற காரணத்தினால நான் ஜஸ்ட் அந்த $80 க்ளோஸ் பண்ணிட்டேன். ட்ரேடிங்ல முக்கியமானது என்ட்ரி மட்டும் இல்லைங்க, எக்ஸிட்டும் தான். அண்ட் அகெயின் என்ன பண்ணேன், நேற்று ஈவினிங் செல் என்ட்ரி ஒன்று எடுத்திருந்தேன், அது ஹோல்டிங்கில் தான் இருந்துச்சு. அண்ட் நைட்டு ஒரு 9:30க்கு மேலே கொஞ்சம் மார்க்கெட் வந்து மொமெண்ட்டை சேஞ்ச் பண்ணுச்சு. 1 minute என்ட்ரி தான் எடுத்திருந்தேன். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு நைட்டு ஒரு 9:30க்கு மேலே வந்து என்னோட பிரேக் ஈவன் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டில் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நியூயார்க் செஷனில் ஏதாவது நல்ல என்ட்ரி கிடைச்சதுன்னா கண்டிப்பாக எடுப்பேன். ட்ரேடிங்கில் என்ட்ரி, எக்ஸிட் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இது மூணும் ப்ராப்பரா தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கணும்னா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வீக்கெண்ட் ஒரு மாஸ்டர் கிளாஸ் நடக்குது. இந்த வீக் இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ்னு டிஎம் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐ எம் ட்ரெண்டிஸ்ட்.